ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரோதா காயின் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஓகேவா? அதிலேருந்து எஸ்டபிள்யூபி எப்படி பண்ணுறது, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது, மாதம் அதிலேருந்து பணம் எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஜீரோதா காயின் ஆப் இருக்குது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜில் இந்த மாதிரி இருப்பீங்க, சரியா? ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த பேஜ் போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஏதாவது ஒரு ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு எடுத்துக்கோங்க. எஸ்ஐபி வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபண்டு நேமு, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும், சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10 வருஷமாக பண்ணுறீங்க, 20 வருஷமாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி இதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு தான் இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. உடனே போட்டு உடனே எடுக்கிறது ஒர்க் அவுட் ஆகாது, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே கிடைக்காது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு ஒரு 20-30 வருஷம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணிக்கலாம், மாதத்துலேருந்து நீங்கள் ஃப்ரீயாக பணம் எடுத்துக்கலாம், சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படி கன்சிடர் பண்ணிக்கிங்க. இப்போ எனக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு மாதம் பணம் வேணும், இதிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும் ரைட் சைடில். கிளிக் பண்ணேன் அப்படின்னா புது ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி அப்படின்னு இருக்கும், வித்ட்ராவல்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா மொத்த வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். வித்ட்ராவல் அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ என்கிட்ட பெரிய அமௌண்ட் இருக்குன்னா மாதம் ஒரு 10,000 எடுக்கணும், 50,000 எடுக்கணும்னா அந்த அமௌண்ட் அடிக்கணும். நான் 500 எக்ஸாம்பிளுக்கு அடிச்சிருக்கிறேன். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா மாதம் வேணுமா, வாரம் வேணுமா, 5 நாளுக்கு ஒரு தடவை வேணுமா, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வேணுமா, மந்த்லி கொடுத்துட்டேன். டேட் என்ன டேட்டில் எடுக்கணும், மாதம் 1ஆம் தேதி 10ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி டேட் நீங்கள் வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் வரும், கிரியேட் கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி கிரியேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபண்ட்லேருந்து மாதம் எஸ்டபிள்யூபி கிரியேட் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சு. இருந்தாலும் இதில் இன்னொரு ஒர்க் வந்து நீங்கள் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் என்றைக்கு ஓப்பன் ஆகுதோ, அதாவது திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வரும். அதாவது நீங்கள் இந்த மாதிரி எஸ்டபிள்யூபி வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இதை வந்து நீங்கள் பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எஸ்டபிள்யூபி கிரியேட் பண்ணும்போது. அதாவது சிடிஎஸ்எல் வெப்சைட்டுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும், அதாவது ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணணும். மறுபடியும் ஒரு ஓடிபி வரும், அதையும் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இது கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ வரைக்கும் இது நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 தடவை வந்துட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதாவது சிடிஎஸ்எல் பிளாட்ஃபார்மில் இருந்து. அதை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்பயும் போல் அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வித்ட்ராவல் ஆயிரும், சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஈஸியாக எஸ்டபிள்யூபி நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதோ டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.